ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போற முதல் மின்னஞ்சல் ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத தோழிகிட்டே தான் வந்திருக்குது. லவ் குரு ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. குறிப்பா கடந்த வாரம் உங்களுடைய ஷோ கேட்டேன். நீங்க சொன்னீங்க அதுல ஒரு தோழியுடைய வாழ்க்கை பதிவு நீங்க வாசிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையை கண் முன்னாடி பார்த்த மாதிரி இருந்தது. ஆமா லவ் குரு, நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆக்சுவலா அவரை காதலிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியாது, இப்பதான் தெரிய வந்தது. பட் இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. அவர் தான் மறைச்சிட்டாரு. அட்லீஸ்ட் இப்போ உண்மை தெரிஞ்ச பிறகு விலகிடுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பட் அவரை விட்டு விலக முடியல லவ் குரு. விலகினா நான் இருப்பேனாங்கிறது கூட எனக்கு தெரியல. எப்படி இதுல இருந்து மீண்டு வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அவருக்கு இப்போ ஒரு மனைவி இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்தானத்துல உங்களை வச்சு பாருங்க. உங்களுடைய ஸ்தானத்துல ஒரு எக்ஸ் ஆர் ஒய் வேறொரு பெண்ணை வச்சு பாருங்க. உங்களால அதை ஏத்துக்க முடியுமா? நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தெரிய வந்ததுன்னா நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். என்ன பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இதுவரைக்கும் பகிரப்படாத மின்னஞ்சல்கள், நம்முடைய நண்பர்கள் மற்றும் தோழிகளுடைய உணர்வுகளை தான் பகிர்ந்துக்க போறேன். ஆக்சுவலா இந்த தோழிக்கு மட்டுமல்ல, இவங்கள மாதிரி பலருக்குமே சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய நிறைய நண்பர்கள் தோழிகள் கூட பேசும்போது, நிறைய கார்பரேட்ஸ்ல, இன்னும் சொல்ல போனா ஐடி செக்டர்ல கூட பல்வேறு காரணங்களுக்காக ஏதோ ஒரு சமரசம் என்ற நிலையில் தொடங்கி அதனுடைய உச்சகட்டமாக சரசம் சல்லாபம் என்ற நிலை வரை திருமணமான ஆண்கள் மற்றும் திருமணமான பெண்கள் கூட தொடர்பில் இருக்கிறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப சகஜமாயிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது நம்முடைய கலாச்சாரம், பாரம்பரியம் போன்ற பல விஷயங்களையும் கூடுதலாக இந்த திருமணம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்படிப்பட்ட பார்வையோடு அணுகிறோங்கிற கேள்வியையும் எழுப்புது. உறவுகள் சிதைந்து போவதற்கான சாத்தியங்கள் இருக்குது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கலாச்சாரத்தை ஓங்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூக்குரலிட விரும்பல. ஆனா மன ரீதியாக நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. அதனுடைய விளைவுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். இது மிக ஒரு கடுமையான சிக்கலை நோக்கி நம்முடைய சமூகத்தை எடுத்துட்டு போகும். அடுத்த சந்ததி மிகப்பெரிய பேராபத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். என்ன லவ் குரு, ஏதோ இந்த இங்கிலீஷ் டப்பிங் படத்துல எல்லாம் அங்க ஒரு கொடிய மிருகம் நம்மளை நோக்கி வருது, எல்லாரும் ஒரு தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்றீங்களேன்னா நான் சொல்றது நிதர்சனமான உண்மை. உண்மை பல நேரங்கள்ல சுடும். ஒரு லவ் லெட்டர் எழுதணும்னு ஆசைப்படுறேன் லவ் குரு. எழுதலாமா வேணாமான்னு உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லி தேவா மின்னஞ்சல் பண்ணிருக்கிறாரு. லவ் லெட்டர் எழுதுறதுக்காக எதுக்கு தேவா பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் யோசிக்கலாம். பட் தேவா எழுத போற லெட்டர் அவருடைய லவருக்கு கிடையாது, லவருடைய அப்பாவுக்கு. அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கேள்வி எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரதானே செய்யும். கடைசி ஏதாவது ஒரு விளைவுகள் நெகட்டிவா போச்சுன்னா லவ் குரு மேல பழிய போட்டுடலாம்ல. என்ன தேவா, அப்படிதானே? தேவா, இட்ஸ் மை கைண்ட் சஜஷன், ஹம்பிள் ரெக்வெஸ்ட், எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. சினிமாக்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும். ரியல் லைஃப்ல பெண்களை பெற்ற அப்பாக்கள் எப்பவுமே கொஞ்சம் கிரிப்பா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பெண்களை பெற்றவர்கள். நாளைக்கு நீங்களும் ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பனாகும் போதுதான் அந்த ஒரு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு என்னன்னு புரியும். சோ அப்படி இருக்கும்போது நீங்க அனுப்பக்கூடிய ஒரு கடிதம், அது எந்த சோர்ஸ் மூலமா நீங்க அனுப்புனீங்களாலும் சரி, மின்னஞ்சல் மூலமாக இருந்தாலும், கொரியர், லெட்டர், போஸ்ட் எதுவாக இருந்தாலுமே அது அவருக்கு உங்களை பத்தின ஒரு நல்ல ஒப்பீனியன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால உறுதியா சொல்ல முடியாது. சோ அதனால எடுத்த உடனே உங்களுடைய அந்த அடுத்த கட்ட நடவடிக்கையை நான் ஸ்டாப் பண்றேன்னு நினைக்காதீங்க. அனுபவத்தின் அடிப்படையில் சொல்றேன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். தயவு செய்து இந்த மாதிரியான விளையாட்டுத்தனமான விஷயங்களை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுடைய காதலியே உங்களை மோட்டிவேட் பண்ணலாம். ஏய், நீ தயவு செஞ்சு எங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு திடீர்னு ஜகா வாங்கிடுவாங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தயவு செய்து இந்த மாதிரியான செயல்கள் செய்யவே செய்யாதீங்க. அண்ட் எழுத்துப்பூர்வமாக எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நீங்க உங்க சைட்ல இருந்து கொடுக்கிறது நல்லது இல்ல. அது உங்களுக்கு எதிராக எப்படி வேணாலும் திரும்பலாம். ஏன்னா இன்னும் உங்களுடைய லவ்வுக்கு அவங்க சைட்லயும் ஒரு சம்மந்தம் இல்ல, உங்க சைட்லயும் சம்மந்தம் இல்ல. சோ அதனால கொஞ்சம் பொறுமையா இந்த மாதிரியான கிளீஷேவான விஷயங்கள், விளையாட்டுத்தனமான விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, இப்போதைக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கதா மென்ஷன் பண்ணிருக்கீங்க, ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதற்கு பிறகு முறைப்படி உங்க வீட்டில இருந்து பெரியவர்களை போய் பார்த்து பேச சொல்லுங்க. அதுதான் இதற்கு ப்ராப்பர் சொல்யூஷன் அண்ட் ப்ராப்பர் சஜஷனா இருக்கும். எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி கடிதம் எழுதுறது, கிரீட்டிங் கார்டு அனுப்புறது, இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. இப்பெல்லாம் சினிமாக்கள்ல கூட நம்ம ஹீரோக்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நிறுத்திட்டாங்க. அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குரு சின்ன வயசுல இருந்தே பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், அது எல்லாத்தையும் கடந்துதான் எனக்கு ஒரு குட்டியோண்டு சந்தோஷம் காதல்ல கிடைச்சது. பல போராட்டங்களுக்கு பிறகு இப்ப நாங்க காதல்ல ஒன்னு சேர்ந்திருக்கோம். பட் ஸ்டில் என்னுடைய காதல் வாழ்க்கையும் எனக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான் கொடுக்குது. லவ் குரு ஏதோ ஒரு தப்பு பண்றாரு. அவர் ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட இருந்து மறைக்கிறாருங்கிறது எனக்கு தெரியுது. அது நல்ல விஷயமா இருந்தா அதையே மறைக்கணும்.
நான் அவரை ஸ்பை பண்றேன் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. அஃப்கோர்ஸ் ஆமா லவ் குரு, நான் அவரை ஸ்பை பண்ண தான் செய்யறேன். அவர் ஒன்றும் தப்பு பண்ணாம இருந்து நான் அவரை உளவு பார்க்கல. அவர் ஏதோ தப்பு பண்றாருங்கிறது என்னுடைய மனசுக்கு தெரியுது, அதனாலதான் உளவு பார்க்கிறேன். இன்பாக்ஸ ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சிடறாரு. யாருக்கிட்டயோ சேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அடிக்கடி நைட்ல ஆபீஸ் விட்டு வீடு வரதே கிடையாது. கேள்வி கேட்டா ஆபீஸ்ல இருக்கேங்கிறாரு. இதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியல லவ் குரு அப்படின்னு சொல்லி மின்னஞ்சல் பண்ணிருக்காங்க. பல போராட்டங்களுக்கு பிறகு கைப்பிடித்த காதல் கணவருடைய நடத்தையில் ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கிறதா ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத தோழி மின்னஞ்சல் பண்ணிருந்தாங்க. ஒரு சில வார்த்தைகள் அந்த தோழிக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், உங்களுடைய மனதுக்குள்ளார ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நெருக்கமான உறவை கூட சிதைச்சு வீசிடும். நீங்க 2 பேரும் காதல் திருமணம் செய்துட்டு இருக்கீங்க, அதுவும் பல போராட்டங்களுக்கு பிறகு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய மனதில் எழக்கூடிய இந்த நியாயமான சந்தேகங்களை ஸ்ட்ரைட்டா அவர்கிட்ட கேட்டுருங்க. அவருடைய என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான சந்தேகத்தை விதைச்சதோ அது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை அவர் இன்டென்ஷனலா பண்ணாம தெரியாமல் கூட செய்துட்டு இருக்கலாம். உங்களுடைய சந்தேகத்துக்கு பின்னாடி உண்மையே இருக்காதுன்னு நான் சொல்ல வரல, உண்மை இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அப்படி இருந்தா நீங்க தாங்க மாட்டீங்கிறது உங்களுடைய வார்த்தைகள் என்னால உணர முடியுது. பட் அப்படி ஒருவேளை உண்மை இருந்ததுன்னா என்ன பண்றது? நீங்க 2 பேர் தான் உட்கார்ந்து பேசணும். ஏன்னா இது நீங்களே டிசைட் பண்ண லைஃப். நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல போயிட்டு நின்னீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? முதல் வார்த்தை, இதுக்கு தான் நாங்க வேண்டாம்னு சொன்னோம், கேட்க மாட்டேன்னு இல்லைங்குவாங்க. இது காதல் திருமணங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு டிராபேக். வேற வழியே கிடையாது. இது நாம தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, நாம தான் நின்னு போராடி ஜெயிச்சாகணும். தோத்தாலும் மறுபடியும் எழுந்து ஜெயிக்கிறதுக்கான முனைப்புல ஓடவாவது ட்ரை பண்ணணும். அவர் கூட உட்கார்ந்து பேசுறது தான் இதுல முதல் ஸ்டெப் சொல்யூஷன். அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கறத அப்டேட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய நம்பருக்கு நான் அழைத்து ஒரு சில விஷயங்கள் பர்சனலா ஷேர் பண்ணிக்கிறேன். அருண் என்ற நண்பருடைய மின்னஞ்சல தான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். குரு, என்னுடைய லவ்வுக்கு ஒரு குறிப்பிட்ட நடிகரை ரொம்பவே பிடிக்கும். என்னை பார்த்து எந்த ஒரு விஷயம் அவ பிரைஸ் பண்றதா இருந்தாலும், ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு அவ என்ன பாராட்டுறதா இருந்தாலும் அந்த நடிகர் கூட தான் கம்பேர் பண்றா. ரொம்ப சில்லியா இருக்கும் லவ் குரு நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு. பட் அது என்ன எவ்வளவு ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஒரு சில நேரங்கள்ல கத்திடுறேன், போய் நீ பேசாம அவனையே கல்யாணம் பண்ணிக்கோயே, என் பின்னாடி எதுக்கடி வர அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன லூசா? நான் அவர் ரொம்ப லவ் பண்றேன், அவர் மாதிரி நீ இருக்கன்னு சொல்லி உன்னை அட்மையர் பண்றதுல என்ன தப்பு அப்படிங்கிறா. லவ் குரு, வார்த்தையை நோட் பண்ணுங்க. அந்த நடிகரா அவர் ரொம்ப லவ் பண்றாளாம், அந்த மாதிரி நான் இருக்கேன்னு என்ன அட்மையர் பண்றாளாம். சண்டை போடணுமா இல்லையா? நான் சண்டை போடுறதுல என்ன தப்பு? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அறிவு கெட்டத்தனமா நடந்துக்கிற, நீ ஒரு சைக்கோடாங்கிறாங்க. தெரியல லவ் குரு, நான் உண்மையாவே சைக்கோவா கூட இருந்துட்டு போறேன். பட் என்னால இந்த மாதிரியான டார்ச்சர்ஸ் தாங்க முடியாது. லவ் குரு, ஒரு காலத்துல இந்த நடிகர்கள் மேல நடிகைகள் மேல எல்லாம் பல பேர் காதலிச்சிருக்காங்க, காதல் வந்திருக்குது, அவங்க மேல எல்லாம் பைத்தியமா இருந்திருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன். பட் இன்னைக்கு கூட இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசனையா இருக்குது. இன்னும் சொல்ல போனா அவ என்ன லவ் பண்றாளா இல்ல உண்மையாவே அந்த ஆக்டர் தான் லவ் பண்றாளான்னு கூட எனக்கு பல நேரங்கள்ல குவெஸ்டின் வருதுன்னு சொல்லி அவருடைய சந்தேகத்தை மின்னஞ்சல் மூலமா ஷேர் பண்ணிருக்கிறாரு. அவருக்கு சொன்ன மாதிரிதான் ரொம்ப சில்லியா தான் தெரியும் வெளியில இருந்து பார்க்கும்போது. பட் அவருடைய இடத்துல இருந்து பார்த்து அதை எம்பத்தைஸ் பண்ணாதான் எப்படிப்பட்ட ஒரு உணர்வு சிக்கல்ல அவர் இருக்காரு அப்படிங்கறது உங்களால புரிஞ்சுக்க முடியும். நம்ம தமிழ்நாட்டோட நம்ம தமிழர்களோட எல்லா விதத்திலுமே பின்னி பிணைந்தது சினிமா. அப்படி இல்லைன்னா தொடர்ந்து திரைத்துறையை சேர்ந்தவர்கள் மட்டுமே நம்மள ஆண்டுட்டு இருக்க முடியுமா என்ன? ஆக்சுவலா இப்போ ஒரு சொன்ன அந்த விஷயம் அந்த தோழியினுடைய மனதில் லேசான ஒரு விஷயமா இருக்குது. நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு நடிகர், அவரை மாதிரியே நீ இருக்க அப்படிங்கறத உனக்கான ஒரு கிரெடிட்டா நீ எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நீ போயிட்டு அதுல குறை சொல்றியே அப்படிங்கறது அந்த தோழியுடைய கேள்வி. பட் எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு நீ என்ன அந்த நடிகர் கூட கம்பேர் பண்ற? நான் எந்த விஷயம் பண்ணாலும் நீ அவர் கூட தான் கம்பேர் பண்ணுவியா அப்படிங்கறது இந்த நண்பருடைய கேள்வி. பட் நான் உங்களுக்கு தான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லவ் குரு, நீங்களும் என்ன சைக்கோன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க. ஆக்சுவலா ரசனை அப்படிங்கிறது வேறங்க. நான் நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள் கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கேன், அவங்களுடைய மனைவியை பற்றி அவங்க சொல்லும்போது கூட அவங்களுடைய வர்ணனை எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு நடிகையை பற்றி தான் சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னா நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறதுனால அவங்களுடைய பிம்பம் வேறு மாதிரியும், அவங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது நாம ஏதோ அந்த நபர்களை உயர்த்தி பேசுற மாதிரியும் ஒரு எண்ணம் நம்மளுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. ஒருவர்கிட்ட ஒரு வள்ளல் குணம் இருக்குது அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி, ஒருத்தருடைய முகத்துல நல்ல உணர்ச்சி பெருக்கு வருதுன்னா பாரு சிவாஜி மாதிரியே நடிக்கிறான். இந்த மாதிரி எதற்கெடுத்தாலும் நடிகர்களோடு ஒப்புமைப்படுத்தி பேசுவது என்பது இன்னைக்கு இல்ல, நம்மளுடைய பிளட்லயே ஊறி போயிடுச்சு. நம்முடைய தாத்தாக்கள் காலத்திலிருந்து அப்பாக்கள் காலத்திலிருந்து இன்றைக்கு நம்முடைய காலம் வரைக்கும் தொடருது. அதனுடைய வெளிப்பாடாதான் அவங்களுடைய ஆக்டிவிட்டியை நான் பார்க்கிறேன். அண்ட்
நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் இஷ்யூலாம் எதுவும் இல்ல. ரொம்ப பொசசிவா இருக்கீங்க நீங்க அவங்க மேல, அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த அளவுக்கு ஒரு ஆழமான அழுத்தமான ஒரு காதல் இருக்குது. என்கிட்ட நீங்க பேசின இந்த வார்த்தைகளை ஒரே ஒரு நிமிஷம் உட்கார்ந்து அவங்க கிட்ட பேசி பாருங்களேன். உங்களை உண்மையா அவங்க நேசிச்சாங்கன்னா அதற்கு பிறகு அந்த நடிகர் பத்தி அவங்க பேசவே மாட்டாங்க. இட் நெவர் மீன் தட் அவங்க நடிகர் பத்தி பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. உங்களை கண்டிப்பா அவங்க ஹர்ட் பண்ண மாட்டாங்க. நான் வேணா பெட் பண்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டே டியூன். நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.